வணக்கம் நண்பர்களே, Futechல வர Ft003 HDMI RC மினி Decoder போட நம்ம ரிமோட் கிட்ல வந்து எப்படி கனெக்ஷன் பண்றதுன்னு நம்ம வீடியோல பார்த்தோம். அதுல நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, எனக்கு மேனுவல் ஆம்பிளிஃபையர்ல நம்ம எப்படி யூஸ் பண்றது, அதாவது அனலாக் ஆம்பிளிஃபையர் கண்ட்ரோல் டைப் ஆம்பிளிஃபையர் வருதுல, பைப் அண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர், அதுல இந்த போர்டை வந்து எப்படி ஃபிட் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இது ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர், பைப் அண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர். இப்போ பேக் சைடு வந்து இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து நீங்கள் ஒரு கட்டிங் மிஷினை வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக காடி எடுத்து இதை உள்ளே நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிக்கிங்க. உள்ளே ஃபிட் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுங்க. இப்போ இந்த போர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இன்புட்டுங்கிற செலக்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வரும். நம்ம வந்து ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம இதை செலக்ட் பண்ண முடியாது. அதை அந்த கனெக்ஷனை மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். எப்படி அதை கொண்டு வரதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த சுவிட்ச் கனெக்ஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் எந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும்னா, பேக் சைடு இந்த போர்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 வயரை கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சுவிட்சில் நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இந்த சுவிட்ச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துவிட்டால் ரிலீஸ் ஆகும், அமைக்கி விட்டால் அமுங்கினோக்கில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, அமைக்கி விட்டாலும் திருப்பி ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த சுவிட்சை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 பின்னு சுவிட்சை எடுத்துக்கலாம், புஷ்புல் சுவிட்சை எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 2 வயர் எடுத்திருக்கேன். அந்த வயரை, இந்த வயரை ஒரு வயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 பின் இருக்குல்ல, அந்த பின்னில் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வயரை நடுவில் 2 பின் இருக்குல்ல, அதில் சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிட்ட கூட காட்டுற பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னு, நடுவில் 2 பின்னு, அதை மட்டும் நான் சால்டிங் பண்ணியிருக்கேன். அந்த வயரை கொண்டு இந்த போர்டில் எங்கே பற்ற வைக்கணும்னா, பேக் சைடு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னு இருக்குது பாருங்கள், சின்ன பின்னு 2 இருக்கா, அதில் தான் பற்ற வைக்கணும். நான் உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு வயரை இந்த ஃபஸ்ட்டு பின்னில் சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இன்னொரு வயரை ரைட் சைடு இருக்க ஃபஸ்ட்டு பின்னு, அதில் சால்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுற மாதிரி கிட்ட காட்டுறேன். இந்த 2 பின்னில் மட்டும் சால்டிங் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பேனலில் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து சுவிட்சை வந்து நம்ம புஷ்புல் சுவிட்சு இப்படி அமுக்கிற மாதிரி ரிலீஸ் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பின்னு இருக்குல்ல, அதை மட்டும் லேசாக அப்படி மேலே தூக்கி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அமுக்கி விட்டாலும் பார்த்தீங்களா, அமுக்கி விட்டாலும் ரிலீஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ ஒரு கனெக்ஷன் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 12 வோல்ட் லைனை நம்ம கொடுத்துக்கலாம். கிரவுண்டு கொடுக்குறேன். அடுத்து 12 வோல்ட்டு லைன் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்தோம்ல, அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. ப்ரெஸ் பண்ண அங்கே இன்புட் சோர்ஸ் மாறுது பாருங்க, வருதா? இப்போ அமுக்கணும்னா ரிலீஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம சுவிட்சையை மாற்றிக்கணும். அப்படின்னா தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு, ஆம்பிளிஃபையரில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்போ போல நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆம்பிளிஃபையரில் பேக் சைடு ஃபிட் பண்ணிடுறீங்க. இப்போ அதில் வந்து இந்த சுவிட்ச் கனெக்ஷனுக்கு 2 வயர் எடுத்துருக்கும்ல, அதை நேராக கொண்டு வந்து இந்த ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சுவிட்ச் கனெக்ஷன் சொன்ன மாதிரி இது நீங்கள் இதில் கொடுத்துருங்க. இது வந்து மோடு போட்டெல்லாம் மாற்றுற மாதிரி கொடுத்துருங்க. இந்த போர்டில் இந்த பைப் அண்ட் அவுட்புட் வரும்ல, அந்த இடத்துல இந்த வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த போர்டில் எழுதிருக்கு பாருங்க, ரவுண்டு, சப்பூப்பரு, சென்ட்ரு, சரவுண்டு ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது என்ன எழுதியிருக்கோ அதுபடி இந்த வயரை நாங்கள் அப்படியே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அனலாக் ஆம்பிளிஃபையரில் டிவிடி இன்புட் கொடுப்பீங்களா, 6 சேனல். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த டிவிடி இன்புட் 6 சேனல் கொடுப்போம்ல, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு ரைட்டு, சப்பு, சென்ட்ரு, இந்த மாதிரி 6 இன்புட் இங்கே கொடுப்போம்ல. நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் இதிலேருந்து வர்ற 6 சேனல் அவுட்டை நம்ம இங்கே கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மேனுவல் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.